இந்த பூசணிக்காவை பார்த்தாவே யாருக்கெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு தோணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. எங்கள் வீட்டில் இந்த பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தாவோ பெருசாக இருந்ததுன்னா 2ஆக கட் பண்ணி ஒன்று வந்து கூட்டுக்கும் இன்னொரு பாதி வந்து ஜூஸாகவும் போட்டு குடிச்சிடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தான் இருந்தது. எங்கள் 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஜூஸை பார்த்தவொடனே என் பெரிய பொண்ணு வந்து ஓடிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு இது பிடிக்காது. என் சின்ன பொண்ணு வந்து விரும்பி குடிச்சிடுவாங்க. இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்னா, பூசணிக்காய் வந்து தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மிளகு, சீரகம், கொஞ்சமாக உப்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்க்கும் போது நம்ம பிளட்டை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும். இந்த பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டிங்கன்னா மதியம்லாம் உங்களுக்கு நல்ல பசி எடுத்துக்கும். குடலை அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி விட்டு தேவையில்லாத கழிவுகள்லாம் சுத்தமாக வெளியேற்றி விட்டுடும். நீங்கள் இதுவரையும் ட்ரை பண்ணதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெறும் வயிற்றில் தான் நம்ம குடிக்கணும். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். இது குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவு கொடுத்து பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையும் ட்ரை பண்ணதெல்லாம் பாய்.